ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக ஒரு புது ஃபேன் போடியிலேருந்து நம்மளை தேடி வந்திருக்காரு. மொத்தம் இங்கேருந்து 15 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டரோ வரும் போடி. அங்கேருந்து என்னை தேடி வந்திருக்காரு. அவருக்கு நான் பண்ணுற வீடியோ எல்லாம் பிடிக்குமா? அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவரே சொல்லுவார், கேளுங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கலெக்டர் ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணிருக்காரு. எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த உட்காந்துருக்காரு பாருங்கள். ஹாய் ப்ரோ, என்னங்க உட்காந்துட்டீங்க கம்முண்டு? ரோமா அவ்வளோதான், அப்படி தான் டக்குன்னு கொடுத்துக்கோங்க. வீடியோவில் வருவீங்க ப்ரோ. நீ வேற. ஆமாம், எனக்கா போடி இருந்து வந்துருக்கீங்களா? நம்ப முடியல ப்ரோ. சும்மா ஒரு ஃபேன்ஸு, சும்மா ஏதோ எதாவது மீட் பண்ணுறோம், அது ரெண்டாவது விஷயம். அதாவது எத்தனை கிலோமீட்டர் வரும் தேனி? ஒரு 15 நம்ம ஊர் அந்த பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அதே அப்பா, 21 கிலோமீட்டர் வைங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர். அதான் 25 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சைடு 50 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். பார்க்கணுன்னு ரொம்ப நேரம் ஆசைப்படுறேன். அதனால தான். நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? முதல் யூஸ் பண்ணீங்களா? நான் முதல் வச்சுருந்தது ஆர்டிஆர் விளாக்ஸ். ஆர்டிஆர் விளாக்ஸ் அது எப்படின்னா ஒரு இதில் பண்ணது, ஆர்வத்தில் பண்ணது. ஆர்வத்தில் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் ஆரம்பிக்க முடியும். எனக்குலாம் ஆர்வத்தில் பண்ணது ஆர்வத்தில் விட்டாச்சு. இப்படி விடக்கூடாதுங்க. எதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அதை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி தான் விடணும். அதாவது நான் மோட்டோ விளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும் போதே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது யாருன்னா டிடிஏ பாசன் தான் பார்த்தேன். பார்த்துக்கிறேன், ஃபோனோட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கேன். அவங்க என்ன ஒரு புளி கூட மதிக்கல. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா? அவங்க தெரியாது. நீ ஒரு ஆளா ஒரு ஒரு இதில் உட்காந்துருந்து ஒரு பிளாகராக இருந்து ஒரு யூடியூப்பில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சு சப்ஸ்கிரைப் வச்சு நீ போயிருந்தீங்கன்னா மணி வர மாதிரி சொல்லுவாங்க. நீ யாருன்னே தெரியல. அப்போ நீ ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு பீப்புள், மக்களோட மக்கள் அப்படின்னு நினச்சி கேரளா சார்ந்த பார்ப்பாங்க. அவனுக்கு பார்வைக்கு அங்கேன்னு மட்டும் இல்லை, அவனுக்கு வேலை பார்க்க அவனுக்கு பார்வைக்கு எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு வாசல் சரி எத்தனை பேர் வரானுங்க, அது மாதிரி அவனு நினச்சிட்டு. ஆனால் அந்த இடத்துல எனக்குலாம் சுத்தமாக நான் அவமானப்பட்டு இருந்து அந்த இடத்துல நான் கிளம்பி வந்துடுவேன். கிளம்பி நம்மளை தேடி வரவங்களையும் நம்மளை மதிக்கிறவங்களையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய முடியுமோ முடியாதோ அது இருக்குல்ல. இப்போ நீங்கள் ரிப்ளை கொடுத்துடணும். இப்போ நான் முடியாது அப்படின்னு இப்போ நான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுறேன், ப்ரோ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதே. அப்படி ஆரம்பிச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. எவனே நம்ம பண்ணிட்டு போகிறோம், நம்ம வேலை பார்த்து நீங்கள் ரொம்ப இதாகணும் கூடாது இல்லையா? பிறந்தோம் வளர்ந்தோம் ஆடக்கூடாது. அது எப்படி வந்தோமோ நம்மளை மாதிரி அவங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க.